வெல்கம் டு கேஎஸ்ஆர் டேட்டா விஷன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த மந்த் என்னென்ன கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்ஸ்கில் ஆகணும் இல்லை நம்ம வேறு ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் யூ வில் கெட் த கிளாரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு datavision.comன்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ எல்லா கோர்ஸும் எங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு இமெயில் ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணால் அது வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணும்போது நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணீங்களோ அந்த லாகின் வச்சு நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் எங்களோட கேஎஸ்ஆர் டேஷ்போர்டு போகும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் கோர்சஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் கோர்சஸில் வந்து அப்கமிங் செஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அப்கமிங் செஷன்ஸ் போனீங்கன்னா ஸோ இந்த மந்த் மேல வந்து கேஎஸ்ஆர் டேட்டா விஷனில் வந்து 5 கோர்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் பவர் பிஐ, அப்புறம் டேட்டா சயின்ஸ் வித் ஜென்ஏஐ அண்ட் மல்டி கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங், அப்புறம் ஏடிஎஃப், அப்புறம் ஃபேப்ரிக், அப்புறம் லாஸ்ட் வந்து பவர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நான் வந்து ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் பவர் பிஐன்றது வந்து ஸோ நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸாகவும் அப்ளை பண்ணலாம், பவர் பிஐ டெவலப்பராகவும் இந்த கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்போம்னா சீக்வல் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒரு டேட்டா பேஸ் கிட்ட நம்ம குவரிஸ்லாம் போட்டு நம்ம ரிசல்ட் எடுக்கணும், அதுக்கு வந்து சீக்வல்ன்ற ஒரு லாங்குவேஜ் தெரியணும், அது சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் பவர் பிஐ இதுதான் எங்கள் கோர்ஸில் மெயின் பார்ட். இந்த பவர் பிஐல என்னன்னா பிஐ ரிப்போர்ட்டிங், அதாவது ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுத்து அதை நாங்கள் விஷுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ரிப்போர்ட்டாக கிளைண்ட்டுக்கு அதை வந்து காமிப்போம். அதுதான் வந்து ரிப்போர்ட்டிங். அது கூட ஏடிஎஃப் அப்புறம் வந்து ஃபேப்ரிக்ன்ற மொத்தம் 4 டாபிக் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது யாரெல்லாம் படிக்கலாம்னா யாராவது கெரியர் கேப்ல இருக்காங்க, ஸோ மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க, மேபி ஐ ஹேவ் டு கம் பேக் டு கம்பெனி, அப்புறம் வந்து வேற ஏதாவது நான் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்றவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்காது. யாருனாலும் யூ கேன் ஈஸிலி சர்வைவ். பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு ரிப்போர்ட் பண்ண தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து அந்த ரா டேட்டா வந்து ரிப்போர்ட்டிங்காக கன்வெர்ட் பண்ணால் இட்ஸ் வெல் அண்ட் குட். அது வந்து போதும். ஸோ ரொம்ப கோடிங்லாம் வராது. சீக்வல்ன்றது ஒரு சின்ன ஒரு கோடிங் மாதிரி வரும். அதை விட்டா டாக்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். அது வந்து நார்மல் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப திங்க் பண்ண வேணாம். இது வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ரோலு, ஒரு மாடரேட்டான சேலரியில் வந்து இது வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இது வந்து நான் ஐடி அப்புறம் கெரியர் கேப்ல இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா நான் ஐடிலேருந்து வரீங்க, நான் ஐடியில் போய் நான் என்னால் சர்வைவ் பண்ண முடியுமான்ற பயத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக இது வந்து 29th மே Thursday வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஈவினிங் 8 o'clock பேட்ச். ஸோ கேஎஸ்ஆரை பொறுத்த வரையும் எங்கள் பாலிசி என்னன்னா நீங்கள் 5 நாள் 5 செஷன் நீங்கள் ஃப்ரீ அட்டென்ட் பண்ணலாம். மொத்தமே 100 செஷன்ஸ் இருக்கும் ஒரு கோர்ஸுக்கு. இந்த 100 செஷன்ஸில் ஃபஸ்ட்டு 5 செஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே அந்த செஷன்லேயே நீங்கள் ட்ரெயினர் கிட்ட 1-on-1 இன்ட்ராக்ஷன் வச்சு உங்கள் பேக்ரவுண்டை சொல்லி அவங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லி சிலபஸ்லாம் ஷேர் பண்ணி ஃபீஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே இந்த கோர்ஸ் நம்மளால் படிக்க முடியும், இது வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அதுதான் எங்களோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் வித் ஜென்ஏஐ. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் 15 இயர்ஸாகவே எல்லாருமே டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா டேட்டா சயின்ஸ் கூட ஜென்ரேட்டிவ் ஏஐன்றதும் ஒரு ஆடட் பார்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெய்லி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், கோபைலட் யூஸ் பண்ணுறோம். எந்த கொஷன் எந்த டவுட் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போய் கேட்குறது அந்த சாட் ஜிபிடி. ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த சாட் ஜிபிடி எப்படி வேலை செய்யுதுன்னு? ஸோ அது வந்து நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுப்போம். ஸோ டேட்டா சயின்ஸ் வித் ஜென் ஏஐ. ஸோ இது வந்து 6 months கோர்ஸ். இது வந்து ஃப்ரெஷர்ஸ், நான் காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆகிட்டு வந்திருக்கேன், ஓகே எனக்கு வந்து டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதில் வந்து என்னென்னலாம் வரும், ஸோ அதில் வந்து எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் சீக்வல் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், அது போக மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ஏஐ, இந்த மாதிரி 6 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரம் ஸ்கிராச் சொல்லிக் கொடுப்போம். இது வந்து 6 months கோர்ஸ். இந்த அட்வான்டேஜ் என்னன்னா இதில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. நீங்கள் ஒரு வேளை பெங்களூர்ல இருக்கீங்கன்னா பெங்களூர்லேருந்து நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அங்கே உட்காந்து எங்கள் கூட வந்து படிச்சு நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயே போகலாம். இல்லை நான் வேற ஊரில் இருக்கேன்னா நீங்கள் ஆன்லைன் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாயங்காலம் ஈவினிங் பேட்சாக இருக்கும், 6 o'clock இருக்கும். ஸோ இது வந்து மண்டே டு ஃப்ரைடேவாக இருக்கும். அப்புறம் வந்து இது Thursday ஸ்டார்ட் பண்ணுறோம், 22nd மே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 5 days ஃப்ரீ செஷனாக இருக்கும். அதை அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள்
யூ கேன் டேக் அ கால். ஸோ அடுத்தது வந்து டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் நான் தான் எடுக்கிறேன் ட்ரைனிங். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, May 5th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் என்னன்னா, நீங்க டேட்டா சயின்ஸாக இருந்தாலும் டேட்டா அனலிஸ்டாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு டேட்டா தேவை. ஸோ வித்தவுட் டேட்டா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த டேட்டா வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வேற வேற எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அதை ப்ராப்பராக ஒர்க்கபிள் பண்றது தான் ஒரு டேட்டா இன்ஜினியரோட ரோல். ஸோ இதுல வந்து இந்த மல்டி கிளவுட்னு ஏன் கூப்பிடுறோம்னா, எல்லா கிளவுடும் சொல்லிக் கொடுப்போம். மொத்தத்துல 3 ஃபேமஸ் கிளவுட்ஸ் இருக்கு. AWS, Azure, GCP இருக்கு. இந்த 3மே நாங்க இதுல சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கோடிங்லாம் வரும், PySpark வரும், பைத்தான் வரும். பட் குட் திங்னா எல்லாத்தோட ஹை பேக்கேஜ் வந்து டேட்டா இன்ஜினியர்ஸுங்க கிடைக்குது. ஸோ என்னோட ப்ரீவியஸ் பேட்சோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஈஸியா 20+ lakhs வருது. ஒருவேளை 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா 35 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இது டிமாண்ட்ல இருக்கு. நிறைய கம்பெனிக்கு இன்ஜினியர்ஸ் தேவை, டேட்டா இன்ஜினியர்ஸ் தேவை. பட் நோ ஒன் இஸ் ஸ்கில்ட். அதாவது அவங்களுக்கு அந்த நாலேஜ்ன்றது அவ்வளவா இல்ல. சோ இங்க வந்து நாங்க ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுக்கிறோம். இது 4.5 months கோர்ஸ். சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க தேடலாம். சோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம், பட் we will teach you from scratch. சோ இது வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்க ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு அதுல கோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த கோர்ஸ் பத்தி என்னன்றது நீங்க என்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், ஒன் ஆன் ஒன் இன்டராக்ட் பண்ணலாம். நான் கிளாஸ்லயே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சூட்டபிள் இல்லையான்றது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஃபேப்ரிக் பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி நான் பவர் பிஐ டெவலப்பரா இருக்கேன், எனக்கு வெறும் பவர் பிஐ வந்து எனக்கு வெளியில கால்ஸ் வர மாட்டேங்குது, எனக்கு உள்ளேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற சொல்றவங்களுக்கு வந்து ADF ஃபேப்ரிக்ன்றது தனியா ஒரு மாடியூலா பிரிச்சு அதை நாங்க அப்ஸ்கில் பண்ணலாம் அப்படின்னு அது தனியா ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து 8th May இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுவுமே வந்து ஈவினிங் பேட்ச் தான். இதுல ஆல்ரெடி பவர் பிஐ தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு 1 month கோர்ஸ். ஸோ இப்பெல்லாம் வந்து எல்லா கம்பெனியும் வந்து மல்டி ஸ்கில் தான் கேட்குறாங்க தவிர நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரே ஒரு டூல் தெரிஞ்சா இட்ஸ் நாட் வேலிட். என் டீம்லேயே நிறைய பேர் பவர் பிஐ டெவலப்பர்ஸ் பெஞ்ச்ல இருக்காங்க, வெறும் பவர் பிஐ தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க அஷ்யூர் படிக்கணும், ஃபேப்ரிக் படிக்கணும், எல்லாம் இந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் படிக்கணும்னா அவங்க வந்து இதுல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபேப்ரிக் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபேப்ரிக் இந்த லாஸ்ட் 1 year வந்து ஃபேப்ரிக் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. எந்த கம்பெனில கேட்டாலும் ஃபேப்ரிக்ன்றாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து நாங்க ஃப்ரம் ஸ்கிராச் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ADF அண்ட் ஃபேப்ரிக். நவ் லாஸ்டா பவர் பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ நான் ஐடிக்குள்ள வரணும், ஆனா எனக்கு கோடிங் வராது, எனக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றவங்களுக்கு ஸ்பெஷலாவே இந்த டூல் இருக்கிற மாதிரி. ஸோ பவர் பிளாட்ஃபார்ம் வந்து மொத்தம் 5 டூல் படிப்போம். ஸோ அதுல வெப்சைட் பில்ட் பண்றது, ஒரு ஆப் பில்ட் பண்றது, பவர் ஆட்டோமேட் எப்படி ஒர்க் ஆகும், அதாவது நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து வர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ், ஒரு சாட் பாட் எப்படி பில்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு இதுல. ஸோ இது வந்து அது பேர் சொன்ன மாதிரி அது வந்து லோ கோட் ஆர் நோ கோட். அது ஒரு வெறும் ரொம்ப கம்மி கோட்ல வந்து நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணலாம். இல்ல நிறைய இடத்துல கோடே இல்லாம கூட டிராக் அண்ட் டிராப்ல கூட நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பவர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து இந்திரஜித்ன்ற ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் பவர் பிளாட்ஃபார்ம். ரொம்ப நாளா இந்த டூல்ஸ்லயே வேலை பார்த்தனால அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அவங்க கிட்ட கத்துக்கிறது இட்ஸ் ரியலி குட், பிகாஸ் அவங்க ரியல் டைம் சினாரியோஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து May 8th வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது ஈவினிங் பேட்ச் தான். ஸோ இது எல்லா கோர்ஸும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ் வந்து நீங்க ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், ட்ரைனர் கிட்ட டைரக்டா பேசலாம். அதுக்கப்புறம் உங்க பேக்ரவுண்டை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் எல்லா கோர்ஸை பத்தி தெரியும். ஸோ நீங்க அவங்க கிட்ட சஜஸ்ட் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் சூட்டபிளா இருக்கும்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ என் வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க, பாருங்க. இல்ல இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருக்குன்னா எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வேற வீடியோல பார்க்கலாம்.